ஆந்திராவில் முறை தவறிய உறவை கண்டித்த கணவனின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு மனைவியே கொலை செய்துள்ளார். ரகசிய காதலனுடன் சேர்ந்து விபத்து நாடகம் போட்டவர். போலீஸ் விசாரணையில் இருவரும் சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் நரமாக்குர தாண்டா கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சின்ன பொட்டண்ணா, அவருடைய மனைவி ரமீரா. இந்த தம்பதிக்கு 3 மகன்கள் உள்ளனர். ஆஷா எனப்படும் சமூக சுகாதார பணியாளர் திட்டத்தில் ரமீரா பணியாற்றி வந்திருக்கிறார். இவர் அதே ஊரைச் சேர்ந்த ரெட்டப்பா என்பவருடன் திருமண பந்தத்தை மீறிய உறவில் இருந்துள்ளார். வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு அடிக்கடி ரகசிய காதலனுடன் உலாவி உள்ளார். உண்மை அறிந்த சின்ன பொட்டண்ணா தனது மனைவியை கண்டித்துள்ளார். அதை பொருட்படுத்தாமல் ரமீரா தனது ரகசிய காதலை தொடர்ந்ததால் தம்பதிக்கு இடையே நாள்தோறும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்கதையான நிலையில் கடந்த ஜூன் 18ஆம் தேதி ரமீராவின் கணவர் சின்ன பொட்டண்ணா சாலை விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. ஆனால் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக உடன் பிறந்த சகோதரர் போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் உரிய விசாரணை நடத்தாமல் அலட்சியம் காட்டியுள்ளனர். இதையடுத்து 2 முறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். உடனே எஸ்பி உத்தரவின் அடிப்படையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. சந்தேகத்தின் பேரில் ரமீராவை பிடித்து விசாரித்ததில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவத்தன்று விவசாயி சின்ன பொட்டண்ணா தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அம்மிக்கல்லை கணவரின் தலையில் போட்டு ரமீரா கொலை செய்ய முயற்சித்துள்ளார். அதில் காயமடைந்த சின்ன பொட்டண்ணா மயங்கி இருக்கிறார். உடனே ரமீரா தனது ரகசிய காதலன் ரெட்டப்பாவை செல்போனில் அழைத்து வரவழைத்துள்ளார். தொடர்ந்து இருவரும் மயக்க நிலையில் இருந்த சின்ன பொட்டண்ணாவை இருசக்கர வாகனத்தில் வைத்துக் கொண்டு சென்றுள்ளனர். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்றதும் கட்டையால் சின்ன பொட்டண்ணாவின் தலையில் அடித்து கொலை செய்துள்ளனர். இதையடுத்து உடலை சாலையோரத்தில் வீசியுள்ளனர். அத்துடன் அவரின் இருசக்கர வாகனத்தை சுத்தியலால் அடித்து உடைத்துள்ளனர். அதன் மூலம் மோட்டார் சைக்கிள் மீது வாகனம் மோதிய விபத்து சின்ன பொட்டண்ணா உயிரிழந்தது போன்று ஜோடித்துள்ளனர். மறுநாள் காலையில் தன்னுடைய கணவர் விபத்தில் இறந்துவிட்டதாக கூறி ரமீரா அழுது புரண்டு கபட நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார். அவரின் மொத்த சதித்திட்டமும் அம்பலமானதும் ரமீரா மற்றும் ரெட்டப்பா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முறை தவறிய உறவுக்கு தடையாக இருந்த கணவனை கொலை செய்துவிட்டு விபத்தில் இறந்ததாக நாடகமாடிய பெண் 2 வாரங்களுக்கு பின் தனது ரகசிய காதலனுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஆந்திராவில் பரபரப்பை ஏற்படுத்தியது.